உலகம் அடுத்தடுத்த யுத்தங்கள சந்திக்குது. இதுல யுத்தத்துல பங்கேற்கல அப்படின்னாலும் பிரச்சனைய தவிர்க்க முடியாது. அப்படிதான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ஒரு ஸ்டாண்ட் எடு அப்படின்னு சொல்லி இந்தியாவ, அமெரிக்காவும், ஐரோப்பாவும் கட்டாயப்படுத்துச்சு. நான் 2 பக்கமுமே நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு முழு ஆதரவு குடுத்தோம். உக்ரைனுக்கு முழு உதவிகள குடுத்தோம். இன்னைக்கு வரையும் அத ப்ராப்பரா செய்கிறோம். பிராந்திய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் கூட 2 தாட்டி ரவுண்ட் எடுத்துட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடத்த விட்டு ஆளே இல்லாம காணாம். மேக்ரான் ஓடி போயிட்டாரு. பிரான்ஸே அந்த சப்ஜெக்ட்டையே மறந்து போச்சு. அந்த மாரி போகாம, இன்னைக்கு வரையும் பேச்சுவார்த்தை டேபிள ரெடி பண்ணி அவர்கள உட்கார வைக்கிறதுல முதல் ஆளா இந்தியா இருக்கு. அதுக்கு அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் காசா யுத்தம் தான். இதுல ரொம்ப தெளிவா அப்பாவி பொதுமக்கள கொல்லாத, தீவிரவாதிகள வேட்டையாடிக்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இந்தியா வலியுறுத்துச்சு. அத நோக்கி தான் போச்சு. ஐநால பல தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாவும் எடுத்தோம், எதிராவும் எடுத்தோம். ஒரே நிலைப்பாடு தான். தன்னோட இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நடந்த தீவிரவாத சம்பவத்துக்கு எப்படி வேணாலும் பதிலடி குடு, ஆக்ரோஷமா குடு. ஆனா பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது, அப்பாவி மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். இப்ப 3வது யுத்தம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த 3வது அப்படிங்கிறது இஸ்ரேல் லெபனானா, இஸ்ரேல் ஈரானா அப்படிங்கிற மாரி தான். இல்ல ஒரு சேர நடக்க போதாங்கிற முழு அளவு பதட்டம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, இஸ்ரேல்ல உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பா இருங்க, இந்தியர்கள் வெளியேறுங்க அப்படின்னு அறிவிப்பு வந்ததாக தகவல் வர அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, வீரியமாயிருச்சு. இந்த இடத்துல இந்தியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது அக்டோபர் 7க்கான பதிலடி அப்படின்னு இஸ்ரேல் போறது, தீவிரவாதிகள் பின்னாடி போறது, தீவிரவாதிகள அழிச்சு ஒழிக்கிறது, இது பூரா அந்த நாட்ட பாதுகாக்க அது ஓகே. அதே சமயம் அதுல ஈரானுக்கு பதிலடி குடுக்கும்போது ரொம்பவும் கவனம் தேவை. இன்னும் சொல்லப்போனா, உட்கார்ந்து பேசி முடிக்கக்கூடிய விவகாரம் தான் இது. உட்கார்ந்து பேசி முடிக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் இந்தியா செய்யும் அப்படின்னு எடுத்த எடுப்பிலே சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிருச்சு. இதுக்கும் மேல சண்டை போடுறீங்க அப்படின்னா, பெரிய அளவு பொதுமக்களோட சேதாரம் இல்லாம பார்த்துக்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு நேரடியாவே இந்தியா சொல்லியிருக்கு. இது இந்தியாவோட ஒரு பயங்கரமான ஸ்டைலாவே மாறிப்போச்சு. என்ன அப்படின்னா, நண்பனா இருந்தாலும் சரி, முழு ஆதரவு குடுத்தாலும் சரி, அப்பாவி பொதுமக்கள் எக்காரணம் கொண்டும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா எந்த அளவுக்கு முக்கியமோ, நண்பனோ, அதே அளவுக்கு தான் இஸ்ரேலும் நமக்கு நண்பன் தான். பெரிய அளவு சங்கடங்கள் இல்லாத ஆட்கள் தான். இன்னும் சொல்லப்போனா பல டிரான்சாக்ஷனும் வெயிட்டா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்களும் இருக்கு. அதுக்கு நடுவுல தான் உலகமே இந்த பேஜர் குண்டுவெடிப்புக்கு இருவேறு நிலைப்பாடு எடுத்தார்கள். அதாவது ஆதரவு, எதிர்ப்பு எல்லா சம்பவங்களுக்கும் ஆதரவு, எதிர்ப்பு இருக்கும். இதுல ஆதரவு, எதிர்ப்பு எது கூட, எது குறைச்சு அப்படின்னு சில நேரங்கள்ல பார்த்து அந்த விவகாரம் வெற்றி பெறும். சில நேரங்கள்ல ஒட்டுமொத்த உலகமும் எதிர்ப்பா இருந்தாலும் சரி, வீட்டோ அதிகாரத்த வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஆதரவா இருந்தா தலைகீழா மாறும். இந்த மாரி பெரும் சூழ்நிலைகள் சுத்தி அடிக்கும். பேஜர் விவகாரத்துல இதே மாரி தான். ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும், இத ஒரு பாராட்டு, இத போல செயல்கள் செய்யணும். இந்த மாரி செயல்கள் நமக்கு நடந்துராம தடுக்கணும். இந்த மாரி முழு அளவுல ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடிய சூழ்நிலை தான் பேஜர் தாக்குதல ஒட்டி இந்தியா வெளிப்படுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனா ஒரு கட்டத்துக்கு மேல போயி, இதே மாரி பல விஷயங்கள இந்தியா செஞ்சு வச்சிருக்காதா அப்படின்னு பல சந்தேகங்களும் டெல்லிய சுத்தி கிளம்புச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்லாம் நமக்கு தெரியாது. பல சந்தேகங்கள் கிளம்புச்சு. ஏன் அப்புட்ன்னா, இந்த உளவு விவகாரம், இந்த மாரி ஆயுதங்கள் விவகாரத்துல இஸ்ரேல், இந்தியா நட்பு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா பயணிக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இருந்தே கூடுதல், இப்ப மிக மிக துல்லியமா பயணிக்கக்கூடிய நாட்கள்ல எதுவும் நடந்திருக்கலாம். விஷயம் மட்டும் கிடையாது. இந்தியாவோட பார்வை அப்படிங்கிறது, இந்த பேஜர் குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது, அதுல குண்டு வைக்கிறது, வெடிக்க வைக்கிறது, இத சின்க்ரனைஸ் பண்ணி வழி நடத்துறது, இது எல்லாம் பெரிய விஷயமா தான் இந்தியா பாக்குது. அப்படின்னாலும், இதுக்கும் மேல பெரிய விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா, அந்த ஷெல் கம்பெனிய உருவாக்குன விதம் தான். ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனி உருவாக்கி பல ஆண்டுகளா உட்கார்ந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் திட்டம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து இந்த கம்பெனிக்குள்ள வைக்கப்படுது. இப்படி கால அவகாசம், கால இடைவெளி அப்படிங்கிறது ஒரு ஷெல் கம்பெனிய உருவாக்குனதுக்கும், அதுல இந்த பர்ட்டிகுலர் பிளான கொண்டு போய் வைக்கிறக்கும் ஏகப்பட்ட இடைவெளி. பிளான வச்சதுக்கு அப்புறமும் இம்மீடியட்டா ஆப்பரேட் பண்றதுக்கு ஜோன் கிடைச்சுச்சான்னா, அதுவும் கிடையாது. அதுக்கும் பல காலங்கள் எடுத்து அந்த விஷயத்த பர்ட்டிகுலர் பேஜர டெலிவரி குடுக்கக்கூடிய சம்பவங்கள் செய்ய முடிஞ்சுச்சு.
காலம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இடைவெளி. கடைசியில அது வெடிச்சது அப்படிங்கிறது அதுவும் ஜாஸ்தியான காலகட்டங்கள் தான். இதத்தான் இந்தியா பெருசா நோட் பண்ணுது, பாக்குது. அப்பதான் டெல்லிய சுத்தி ஒரு செய்திகள் கிளம்புச்சு. என்ன அப்படின்னா, இதே மாரி பல விஷயங்கள் இந்தியாவும் செஞ்சு வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா, அந்த பேஜர் குண்டு வைக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்க பத்தி இந்தியா பாராட்டுச்சு, பெருசா பாக்குது. அத நோக்கிய சிந்தனைகள் போதுன்னாலும், அதுக்கு பின்னால உள்ள ஆப்பரேஷன நோக்கி தான் ஜாஸ்தியா போகுது. அத மையமா வச்சு தான் இந்த சந்தேகமும் கிளப்பி விடப்பட்டுச்சு. இந்த மாரி இந்திய, இஸ்ரேல் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இஸ்ரேல், ஈரான் யுத்தம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் பதறவே தேவையில்ல. ஒரே மாரி தான் இருக்கும். நடுவுல நின்னு பேச்சுவார்த்தை பண்ணி இந்த விஷயத்த சமாதானமா கொண்டு போக நான் தயார் அப்படின்னு முதல்ல அறிவிச்ச நாடு அப்படிங்கிறது இப்ப இந்தியா தான். ஏன்னா, இஸ்ரேல், ஈரான் விவகாரத்துல மொத ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, அன்னை அமெரிக்கா இஸ்ரேல திட்டி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இன்னொரு அன்னை ரஷ்யா, அது அமெரிக்காவ திட்டி. அப்ப வீட்டோ அதிகாரத்த வச்சிருக்கக்கூடிய 2 நபர்களும் வெவ்வேறு திசையில நிப்பார்கள். தங்கள் பணிய செவ்வனே பண்ணி முடிச்சுட்டார்கள்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யார் தலையிடுவா? ஒரு பயலும் உருப்படியா தலையிட மாட்டாய்ங்கங்கிறத அடுத்த கட்ட எல்லா நாடுகளும் நிரூபிச்சு காட்டிருச்சு. உருப்படியா சமகாலத்துல ஒரு இடத்துல நின்னு பேசக்கூடிய நாடு அப்படின்னா இந்தியா. அந்த இந்தியா இம்மீடியட்டா அந்த ஜோனுக்குள்ள நுழைஞ்சு பேச்சுவார்த்தை பண்ணி வைக்க நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டார்கள். அப்ப இங்கேயும் இந்தியாவ இஸ்ரேல் பக்கம் இருக்கிறியா, ஈரான் பக்கம் இருக்கிறியா, ஈரான் உறவ துண்டிச்சுக்க அப்படின்னு பிரஷர்லாம் குடுப்பார்கள். இப்பவே குடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனா, அது பெரிய அளவுக்கு எடுபடாது. இந்த யுத்தத்திலயும் பெருசா இந்தியா மைலேஜ் எடுக்க டெல்லி தயாராயிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.